இன்றைக்கி நம்ம ஒரு கோவிலோட பற்றி பார்க்க போகிறோம். அது எங்கே இருக்குது அந்த கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு அருகில் சைதாப்பேட்டை பக்கத்தில் சுந்தர விநாயகம்பேட்டை அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஈக்காட்டுத்தாங்கல்ல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம். குருவே சரணம், குருவடி சரணம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் ஈகை ஆண்டாள் வசந்தி. இன்றைக்கி நம்ம ஒரு கோவிலோட பற்றி பார்க்க போகிறோம். அது எங்கே இருக்குது அந்த கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு அருகில் சைதாப்பேட்டை பக்கத்தில் சுந்தர விநாயகம்பேட்டை அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஈக்காட்டுத்தாங்கல்ல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆலாட்சி அம்மன் திருக்கோவில். இங்கே வந்து சுந்தரேஸ்வரர் மற்றும் மீனாட்சி அம்பா இங்கே வந்து உடனுறையாக இருக்கிறாங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை இருக்கியா அதுக்கு பக்கத்தில் இந்த கோவில், லயன்ஸ் கிளப் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அலையாட்சி அம்மன், ஆலாட்சி அம்மன் அப்படின்றது இந்த கோவிலை சொல்கிறாங்க. அலைகளை ஆட்சி புரிபவள் அப்படிங்கிறதுனால இந்த கோவிலுக்கு ஆலாட்சி அம்மன் அப்படிங்கிற பேர் வந்தது. இந்த கோவிலில் என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் சக்தி, சைவம் மற்றும் வைஷ்ணவம் 3 சமயங்களோடு சேர்ந்த மாதிரியான அமைப்பு இருக்குது. இந்த கோவிலில் சுந்தரேஸ்வரர், மீனாட்சி அருள் பாலிக்கிறாங்க. அதே மாதிரி அனந்த பத்மநாப சுவாமியும் இந்த கோவிலில் தனி சன்னதியாக இருக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லா கோவில்லையும் சிவபெருமான் கிழக்கு நோக்கி தான் இருப்பாங்க, அம்பாள் பார்த்திங்கன்னா தெற்கு நோக்கி இருப்பாங்க. ஆனால் இந்த கோவிலில் மட்டும் சிவபெருமான் வடக்கு நோக்கி காட்சியளிக்கிறாரு. பொதுவாக வந்து ஒரு சில கோவிலில் பார்த்திங்கன்னா, அதாவது மயிலாப்பூர்லையோ இல்லை திருவான்மையூரில் பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கி இருப்பாங்க. நம்ம அதை வந்து பொதுவாக பார்க்க முடியும். ஆனால் வேறு எங்கேயும் இல்லாத அமைப்பில் இந்த இடத்துல சிவபெருமான் வடக்கு நோக்கி காட்சி அளிக்கிறாங்க, அம்பாள் மீனாட்சி கிழக்கு நோக்கி இருக்கிறாங்க. இது ஒரு தனி சிறப்பு. இது இந்த சிவலிங்கம் பார்த்திங்கன்னா பல நூற்றாண்டுகளாக பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட சுயம்பு லிங்கமாக இருக்குது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து விளையாடிட்டு இருக்கும் பொழுது இங்கே ஏதோ ஒரு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சின்னதாக மழைன்னு இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அதை நோண்டி எடுக்கும்போது தான் தெரிஞ்சது இங்கே வந்து பூமிக்குள்ளே ஒரு சிவலிங்கம் இருக்குது அப்படின்ட்டு. அது அப்புறமா இந்த கோவிலில் வச்சு பிரதிஷ்டை பண்ணி அதை நம்ம எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்பொழுது அந்த கருவறையே பார்த்திங்கன்னா வடக்கு நோக்கி தான் இருந்தது. அதனால தான் சரி நம்ம எதுவும் மாற்ற வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வடக்கு நோக்கியே பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. இது 1000 காலத்துக்கு முன்னாடியே வடக்கு நோக்கி இருந்ததாக நம்பப்படுது. அங்கே கருங்கல் சுவர்கள் எல்லாமே நம்ம அங்கே பார்க்க முடியுது. அது இல்லாமல் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா கோஷ்டத்தில் இருக்கிற பரிவார தேவதைகளை பார்த்திங்கன்னா துர்கை என்பவங்க பார்த்திங்கன்னா மற்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வடக்கு நோக்கி இருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெற்கு நோக்கி இருப்பாங்க. கால பைரவரும் தெற்கு நோக்கி இருப்பாங்க. அது இல்லாமல் சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா அவரும் தெற்கு நோக்கி தான் இருப்பார். இப்படி ஒவ்வொரு தெய்வங்களும் இயல்பாக இருக்கக்கூடிய திசையிலிருந்து மாறி அமைச்சிருப்பாங்க. அதனால் நம்ம ஜாதகத்தில் வக்ர கதியில் இருக்கிற கிரகங்கள் ஏதாவது ஒரு பாதிப்பு நம்மளுக்கு ஏற்படும் இல்லையா, அந்த மாதிரி பாதிப்பு வக்ர கிரகத்தால் நம்மளுக்கு பாதிப்பு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து இறைவனுடைய வழிபாடு செய்வது மூலிமா அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை ஸ்மூத்தாக போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இல்லை இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கோவில் கருவறைக்கு பின்னாடி இருக்கிற பெரிய வேப்ப மரம். இந்த வேப்ப மரம் பார்க்கறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த கோவிலில் வந்து இந்த வேப்ப மரத்தில் வந்து சர்ப்பம் இருக்கிறதா, அதாவது பாம்பு இருக்கிறதா, அம்பா வந்து பாம்பினுடைய உருவில் இந்த கோவிலில் வலம் வர்றதாக நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கிற விசேஷம் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு பூச நட்சத்திரத்துக்கு அன்னைக்கும் அம்பாளுக்கு வந்து யாகம் வளர்த்து அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படுது. பூச நட்சத்திரம்னாலே சனியோட நட்சத்திரம் தான். இப்போ யாருக்கெல்லாம் சனி தசை இல்லை புத்தி போகுது இல்லை ஏல்பி நட்சத்திரம் போகுது அப்படிங்கிறப்போ இந்த கோவிலில் வந்து அந்த கிரகம் வந்து ஜாதகத்தில் வேறு சாதகம் இல்லாத இடத்துல இருக்கும்பொழுது ஜாதகருக்கு ஏதாவது பிரச்சனை நடக்கும். அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, ஜென்ம சனி, இப்படி அந்த மாதிரி சனி பகவானால் பாதிப்பு ஏற்பட்டு இருந்ததுன்னா இந்த கோவிலில் வந்து அம்பாளை வழிபாடு செய்வது மூலியமாக ஒவ்வொரு பூச நட்சத்திர அன்னைக்கு சிறப்பாக செய்யப்படுகின்ற இந்த பூஜையில் நம்ம கலந்துக்கிட்டு அம்பாளை வழிபட்டோம்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கை சுமூகமாக போகுது அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க. அதை நானும் அனுபவிச்சுட்டு வரேன். இந்த கோவிலை வந்து தரிசனம் பண்ணுவதால் ஒரே இடத்துல
அம்பாள் வந்து சக்தியின் ரூபமாகவும், சிவபெருமான் சைவ தலத்திற்கு உரியவராகவும், இங்கே இருக்கக்கூடிய அனந்த பத்மசாமி வைஷ்ணவ சமயத்துக்கு உரியவராகவும், இந்த 3 சமயமும் ஒன்றாக இருக்கிற மாதிரியான இந்த திருக்கோவில் இருக்கிறது. இந்த கோவிலுக்கு நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது போய் இறைவனுடைய அருளை பெற்று நல்லபடியாக வாழ வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம். சித்தர் பூமி.